உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடன், அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் தான் வருவான். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை ஏதாவது திருட வேண்டுமா, இல்ல உன்னை கொள்ள வேண்டுமா, உன்னை அழிக்க வேண்டுமா, அவன் இந்த கனவுகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. Come that they may have life and that they may have it abundantly, that they may have it more abundantly. எப்படியாக நான் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன், நம்முடைய தேவன் அதற்காகத்தான் வந்தார். ஆனால் பிசாசு எதற்காக வருகிறான்? அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதகன், அவன் பொய்யனுக்கு பிதா. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் மனுஷகுமாரன் வழிபட்டார். இதை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த கனவுகள் மூலமாக அவன் உங்களை தன்னுடைய ஆளுகைக்குள், தன்னுடைய கொண்டோலுக்குள் வைக்க பார்க்கிறான். எந்த ஈவில் ஸ்பிரிட்டும் தனியாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்வது. தேவ தூதர்களுக்கும் இது பொருந்தும். அதனால்தான் தேவதூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. மனுஷர்கள் மூலமாகத்தான் தேவன் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்றால், இந்த சங்கீதம் 115:16 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடையவை, பூமியையோ அவர் மனுபுத்தருக்கு கொடுத்தார். 1:28 சொல்லுகிறது, எப்படியாக தேவன் பூமியையும் அதனுடைய சகல அதிகாரங்களையும் மனிதருக்கு கொடுத்தார் என்று. அப்ப இந்த பூமியிலே ஈவில் ஸ்பிரிட் அதை ஆதாம் பிசாசுக்கு விட்டு கொடுத்து விட்டார். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவனால் செயற்பட முடியாது. அப்ப என்ன செய்யறான்? அவனுடைய வாழ்க்கையை செயற்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்க வேண்டும். நீங்க அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்க அவனுக்கு சரி என்று நீங்க சொன்னால் தான் அவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்பட முடியும். எல்லாவிட்டால் அவன் உங்கள் வாழ்க்கையிலே செயற்பட முடியாது. அப்ப என்ன அவன் செய்ய வருகிறான்னு சொன்னால், உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சி செய்கிறான். அதுதான் இந்த கனவிலே நடக்கிறது. அந்த கனவிலே அவன் காரியத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை செய்யும் போது நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால், you accept that, you agree with him, you are making the covenant with him. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். பிசாசு உங்களுடைய கனவில் ஒரு காரியத்தை கொண்டு வந்து காட்டும் போது அதுக்கு நீங்க நோ சொல்லவில்லை என்று சொன்னால், நீங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், you are agreeing with the evil spirit, you are agreeing with what is he going to do in your life. நீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணும்போது அது உங்களுடைய பிசிக்கல் வேர்ல்ட்ல அது அப்படியே நடைமுறைப்படும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது இதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றும் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றும் கேப்டிவிட்டியில் இருக்கிறார்கள். இதனால் இந்த காரியத்தை அவர்கள் அறியாதபடினார். முதலே சொன்னது போல எபேசியர் 1:3 சொல்றது, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் இயேசு கிறிஸ்துவின் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us with every spiritual blessing in heavenly places in Christ. எபேசியர் 1:3. அப்ப ஏற்கனவே ஆசீர்வாதத்திற்கான சொன்னது என்னுடைய ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை குறைகள் இருக்கிறது என்று பார்க்கும் போது இந்த பகுதியில் உங்களை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த காரியத்தினால் அவனுடைய கேப்டிவிட்டிக்கு ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறபடியினால் உங்களால் முழுமையான ஆசீர்வாதத்தை, முழுமையான சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். அவனோடு நீங்கள் இப்படியான கனவுகள் கொண்டு வரும்போது அவனோடு நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணுகிறீர்கள். நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை செயற்படுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். இதனால் தான் முழுமையான ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் இன்னும் கடந்து வராமல் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கண்ணால் பார்க்கிற பிசிக்கல் ட்ரம் ஒன்று இருக்கு, அதை தவிர ஸ்பிரிச்சுவல் ட்ரம் ஒன்று இருக்கிறது. அதாவது அன்சீன் வேர்ல்ட் அண்ட் சீன் வேர்ல்ட். நாங்கள் பார்க்கக்கூடிய விசிபிள் வேர்ல்ட், இன்விசிபிள் வேர்ல்ட். நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கு, நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கு. இதை தவிர ஒரு ஸ்பிரிச்சுவல் ரம் இதுக்கு பேரலலா இருக்கிறது. பிளீஸ் இந்த காரியத்தை நன்றாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு அரவாசி பிரச்சனை சரியாகும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எப்படி இந்த பிசிக்கல் ரைம் இருக்கிறதோ அதே போல ஸ்பிரிச்சுவல் ரைம் இருக்கிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரைம் இஸ் சுப்பீரியர் தேன் பிசிக்கல் ரைம். இந்த பிசிக்கல் ரைமை விட நாங்கள் பார்க்க சாதாரண இந்த உலகத்தை விட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் வல்லமை கூடினது. பிசிக்கல் ரைம்ல ஏதாவது ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அது ஸ்பிரிச்சுவல் ரைம்ல உண்டாக வேண்டும். இந்த விசிபிள் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால்
அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல முதலாவது அது உண்டாகணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். Every in the physical world, சாதாரண visible world, have reference in spiritual world. அந்த இந்த காரியத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உண்டு. அது இல்லாமல் ஒன்றும் இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்காது. இது நன்றாக அறிந்து கொள்ளும். இது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க அத்தனை காரியத்துக்கு பின்னாலும் அதுக்குரிய அடிப்படை ரெஃபரன்ஸ் அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிறது. இது ஆண்டவருக்கும் பொருந்தும். அதே காரியத்தை பிசாசும் உபயோகிக்கிறார். இது ஆண்டவருக்கும் பொருந்தும். ஆண்டவரா முதலே சொன்னது போல யோசேப்போட ரெஸ்டிங் எப்படியாக இருக்க போறது என்று ஆண்டவர் முன்பாக காட்டாது. ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தொடங்கப்பட்டாயிற்று. அது பிசிக்கல் லைஃப்ல வெளிப்படுவதற்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்கு. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டைம்ல இருக்கு. நீங்கள் தும்முவதற்கு, இருமுவதற்கு, உடல் சரீரத்தில் இருக்கிற நோய்க்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். எத்தனை சபையில் இருக்க முக்காவாசி கிறிஸ்தவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கை ஒரு பகுதி நீங்க பிசாசுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவன் ஒரு பகுதியை கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்கிறார். அது ஒரு முறை இந்த பேட்ரிட்ஸ் அதன் மூலமாகவும் அவன் அநேக வழிகள் உண்டு. அதுல ஒரு வழி அவன் இந்த மூலமாகவும் உங்களை கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்கிறார். அது உண்மை. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யோசித்து பாருங்க. எப்படி ஒரு நோய் வருவதற்கு முன்பாக நீங்க ஒரு கண்ட கனவை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ரெஃபரன்ஸ் அங்க இருப்பதை நீங்க பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலையும் சொல்றேன். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு நோய்க்கு அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கனவுகளை சோதித்து பாருங்க. எப்பொழுது இந்த நோய் வந்தது, அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட கனவை நீங்க கண்டீர்கள், எப்படி அவன் உங்களோட ஒரு அக்ரிமெண்டை ஃபார்ம் பண்ணி இருக்காங்க என்று நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் மறுபடியும் அதை வாங்க. திஸ் இஸ் ரிலேட்டிவ்ஸ். இறந்து போன உங்களோட உறவுகளை நீங்கள் பார்க்கணும். முதல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது நல்ல கனவு அல்ல. உங்களுக்கு மிகவும் நீங்க மிகவும் நேசித்த ஒரு மனிதனா இருக்கலாம். உங்களோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், மேபி உங்களோட கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், whatever the case may be. யாரா இருந்தாலும் அது நல்ல கனவு அல்ல. ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படலாம். உங்களோட உறவுகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் சொல்லலாம், இன்றைக்கு நான் என் அம்மாவை பார்த்தேன், என்னுடைய அம்மா கனவுல வந்தா இந்த காரியங்களை சொன்னா, இந்த காரியத்தை வெளிப்படுத்தினா. எஸ், இட்ஸ் நாட் யுவர் மம்மி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுடைய அம்மா இல்ல, உங்களோட அப்பா இல்ல, உங்களோட உறவுகள் அல்ல. இறந்து போன ஜாரும் இந்த பூமியோட எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள முடியாது. வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. நான் சமீபத்தில் ஒரு சகோதரருடைய டெஸ்டிமோனியை கேட்டேன். அந்த சகோதரர் சொல்லுகிறார், ஒவ்வொரு இரவும் தான் படுக்கும் போது தன்னோட இறந்து போன அம்மா வந்து கதவை தட்டி கொண்டிருப்பார். கதவை தட்டி, நான் உள்ளுக்கு வர முடியுமா, நான் உள்ளுக்கு வரலாமா, நீ என்ன உள்ளுக்கு எடுப்பியா என்று கேட்டுக்கொண்டிருப்பார். நல்ல காலம் அந்த சகோதரன் கதவை திறக்கவில்லை. அவருடைய கனவிலே திறந்திருந்தான்னு சொன்னால் அது அவன் அம்மா இல்லை, அது ஈவில் ஸ்பிரிட். அது அம்மா மாதிரி அது உருவத்திலே வருகிறது. இட்ஸ் masculating spirit. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு மறைமுகமாக உங்களுக்கு பிரியமான ஒருவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு உருவத்தை வைத்துக் கொண்டு வருகிறது. ஏன் அப்படி வருகிறது சொன்னால், அப்படி வந்தால் உங்களை இலவாகவும் மாற்ற முடியும். நீங்க உலகாக நம்பி விடுவீர்கள். உங்களோட அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ யாரோ நெருக்கமான நண்பனோ அந்த உருவத்தில் பிசாசு வரும்போது நீங்கள் இலவாக உங்களை நம்ப வைக்க முடியும். ஆக முதல் ஒரு காரியத்தை சொல்றேன், இது நல்ல கனவல்ல. அந்த வருவது உங்களுடைய உறவுகளும் அல்ல. இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க நம்பாவிட்டால், இல்லை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. இப்படிப்பட்ட கனவுகளை கண்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? நல்ல காரியம் நடந்ததா, கெட்ட காரியம் நடந்ததா, இல்ல நல்ல காரியம் நடப்பது போல காட்டப்பட்ட கடைசியில் நடந்த காரியம் என்ன? என்ன பிசாசு அப்படித்தான் காரியங்களை செய்வான். அவன் நல்லவன் போல காட்ட முயற்சி செய்வான். ஆனா கடைசியில் அவன் எவ்வளவு கெட்டவன் என்பதை உங்களுக்கு உணர்த்துவான். ஏன்னா நீங்க நம்பாவிட்டால், இல்லை நான் வந்தது என்னுடைய அம்மா தான், வந்தது என்னுடைய அப்பா தான், வந்தது என்னுடைய மனைவி தான், என்று வந்தது என்னுடைய கணவன் தான் என்று நீங்கள் என்னோடு ஆர்கியூ பண்ணுவர்களா இருந்தால் நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. நீங்க கண்ட கனவுக்கு பிற்பாடு இப்படி ஒரு கனவு கண்டது சொன்னால் அதற்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன? பாசிட்டிவான காரியங்கள் நடந்ததா, நெகட்டிவான காரியங்கள் நடந்ததா? நீங்க நன்மை அனுபவித்தீர்களா அல்லது தீமை அனுபவித்தீர்களா? இல்ல நன்மை அனுபவிப்பது போல போனீர்களா, கடைசியில் தீமை அனுபவித்தீர்களா? நன்றாக உங்களையே சோதித்து பாருங்க. இதுவரை உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்று சொன்னால் இனிமேலாவது நீங்கள் இப்படிப்பட்ட கனவுகளை காணும்போது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. டேட்டை போட்டு அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்ச காலம் கழிந்த பின்பாடு, மேபி டெக்ஸ்
வீக்ஸ், டேக் மந்த்ஸ் எடுக்கும். செய்த பிற்பாடு பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன. இதை கண்ட பிற்பாடு நடந்த நெகட்டிவான காரியம், நிச்சயமாக நான் சொல்றேன் நெகட்டிவ் காரியம் தான் நடக்கும். ஒருபோதும் பிசாசு நன்மை செய்ய முடியாதவனால் நன்மை செய்ய முடியாது, நன்மை செய்ய வேண்டிய எண்ணமே இல்லாமல் இல்லை. அவன் கொண்டு வருவதெல்லாம் தீமைதான். Definitely I will guarantee you will expect the negative things in your life. அது ஒரு காரியமா இருக்கு. எப்படி பிசாசு சில காரியங்கள் சில பேர் சொல்வார்கள், டிசம்பர் மாதங்களிலே நாங்கள் அதிகமான கெட்ட கனவுகளை காண்கிறார். அப்ப நான் அப்படி யோசிப்பேன், பிசாசு அடுத்த வருஷத்தில் அவர்கள் நன்மை அனுபவிக்க கூடாத படிக்க எப்படியாக செயற்படுகிறான். He is so wicked. எப்படியாக செயற்படுகிறார். சில பேர் நீங்கள் கூட வாழ்க்கை சில இந்த அனுபவம் இருக்கலாம். அந்த டிசம்பர் மாதங்கள் மிகவும் அதிகமான கெட்ட கனவு ஏன் வருகிறது? He is trying to form an agreement. He is trying to form a covenant with you. அப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணினா உங்களுடைய அடுத்த வருஷத்தை அவனால் அழிக்க முடியும். அடுத்த வருஷத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவனால் தடுக்க முடியும். பாருங்கள், ஆவிக்குரிய உலகத்தை பற்றி நமக்கு அதிகமா தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்பது சில சமயத்தில் இவள் ஸ்பிரிட்டால் சென்ஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் ஞானிகள், சாஸ்திரிகள், the wise men அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதே அவர்களுக்கு தெரியும் ஒரு மிகவும் பெரிய ராஜாவால் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அதனால்தான் அவர்கள் மன்னுடைய அரண்மனை போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே என்று கேட்டார். பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஒரு நட்சத்திரம் தோன்றும் போது அந்த வைஸ் மேன் அவர்களுக்கு, வான சாஸ்திரியம் அறிந்தவர்களுக்கு தெரியும் something good is going to happen or something good was happened என்று அவர்களுக்கு தெரிந்தபடியினால் தான் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்க வந்தார்கள். இது போல ஆவிக்குரிய உலகத்திலும் இது உண்மையா இருந்தார். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவன் சர்வ ஞானி அல்ல, அவனுக்கு ஆண்டவர் பூரண அழகுள்ளவனாக, பூரண ஞானம் உள்ளவனாகத்தான் அவனை படைத்திருக்கான். சில வேளை ஒரு ஏஞ்சலிக் ஆக்டிவிட்டி உங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கும் போதோ, அல்லது உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை அவர் பார்க்கும் போதோ, அல்லது சில சமயங்கள் எப்படி ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், செயற்படுற காரியங்கள் ஏதாவது அவன் கெஸ் பண்ண முடிகிறதோ, அப்படியாக அவன் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கனவுகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பறிப்பதற்கு, எப்படியாவது உங்களோட ஒரு அக்ரிமெண்டை ஃபோன் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு பிசாசு இத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறான். அவன் ஒரு தன்னை மறைத்துக் கொள்கிறான். எப்படி? உங்களுடைய தெரிந்த உறவுகள் போல, உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் போல அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான். இதை நாங்கள் ஆதியாகம புத்தகத்திலிருந்தே பார்க்கலாம். ஆதியாகமம் 3:1 சொல்கிறது, சகல பிராணிகளை பார்க்கலாம் சர்ப்பமானது சகல மிருகங்களை பார்க்கலாம் தந்திரம் உள்ளதா இருந்தது. அதை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த வேர்ட் cunning, the serpent is more cunning than other beast in that place or other beast and that place. அதுல கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பார்க்கும்போது அவர்கள் உபயோகித்த சொல் வந்து சப்ஸ்டிட். அந்த வார்த்தையை தேடி பாருங்க. அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன், தன்னை மறைத்துக் கொள்கிறான். அங்க சர்ப்பம் என்பது சர்ப்பம் அல்ல, சர்ப்பத்தை போலவன் தன்னை மறைத்துக் கொண்டான். சாத்தான் தன்னை அங்கே மறைத்துக் கொண்டான். அதே காரியத்தான் இப்பொழுதும் அவன் இங்கே செய்கிறான். உங்களோட உறவுகள் மூலமாக, உங்களோட பிரியமான ஒருவருடைய உருவத்தின் பின்னாக தன்னை அவன் மறைத்துக் கொள்கிறான். அது எந்த ஸ்பிரிட்டாக இருக்கான்? பெரும்பாலும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் பவர்ட்டி, ஸ்பிரிட் ஆஃப் டெத், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டாக்னேஷன், இப்படியான ஆவிகள், வறுமையின் ஆவி, தடை செய்கிற ஆவிகள், நோயின் ஆவிகள், இப்படியாக அப்படிப்பட்ட ஆவிகள் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய சாயலுக்கு பின்பாக தங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இது பிசாசுக்கு புதிய காரியம் அல்ல. அவன் இதை ஆதி முதலே செய்து கொண்டே வருகிறான். அப்படியே அவன் மறைத்துக் கொள்ளும் போது நமக்கு பார்க்கும் போது என்ன செய்கிறது தெரிகிறது? நம்முடைய உறவு தான், என்னுடைய கணவன் தான், என்னுடைய மனைவி தான், என்னுடைய உறவுகள் தான் வருகிறார்கள் என்று அம்மா தான் அப்பா தான் நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். அவங்களோட நமக்கு பழகுவதற்கு ஒரு பயம் ஏற்படுவதில்லை. என்ன அவன் அப்படி உங்களுக்கு பிரியமான ஒருவரோடு பெருமான ஒருவரோடு உருவத்தோடு வருகிறான். சில வேலைகள் அவர் காரியங்களை கூட சொல்வார்கள். உங்களுக்கும் அம்மாவுக்கும் தெரிந்த ரகசியத்தை கூட சொல்வார்கள். உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியத்தை கூட சொல்வார்கள். எஸ், தி ஃபேமிலி ஸ்பிரிட்ஸ், ஆன்சிஸ்டர் ஸ்பிரிட்ஸ், அது காலங்காலமாக ஜெனரேஷனாக உங்களோட உங்களோட குடும்பத்தோட கிரேட் பேரண்ட்ஸ், கிரேட் கிரேட் பேரண்ட்ஸ், கிரேட் 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 பேரண்ட்ஸ், இப்படியாக உங்களுடைய சந்ததியாக அந்த ஆவிகள் உங்களோட இருந்திருக்கு. அப்படின்னா அதற்கு சில ரகசியங்கள் தெரியும். உங்களுக்கும் அந்த நபருக்கும் தெரிந்த ரகசியம் கூட அந்த பிசாசுக்கு தெரியும். அப்படி ஒரு காலத்தை அவன் சொல்லும் போது நீங்க நம்பி விடுவீர்கள். ஏன்னா உங்களுக்கும் அந்த நபருக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும்.
அப்படியாக அவன் ஏமாற்றி உங்களை தன்னுடைய முழுமையாக உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் நம்ம விலை கொடுத்து வாங்கி இருக்கார். ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்து முழுமையான ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியாதபடி தடை செய்தார். பார்க்கும்போது இப்ப என்ன உண்மையை நடக்கிறது தெரியுமா? உங்களையே உங்களுக்கு எதிராக அவன் பயன்படுத்துகிறார். உங்கள் கை விரலை வைத்தே உங்கள் கண்ணை அவன் குத்துகிறான். கோபம் வரவில்லையா பிசாசை பற்றி? இந்த உண்மையை நான் அறிந்த போது எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது. எப்படியாக எவ்வளவு காலமாக அவன் நம்மை ஏமாத்தி இருக்கான். என்னுடைய கையை வைத்தே என்னுடைய கண்ணை அவன் குத்தி இருக்கான். என்னை வைத்தே எனக்கு எதிராக காரியங்களை, என்னுடைய ஆசீர்வாதங்களை நானே தடை செய்கிறவளாக இருந்திருக்கேன். இது என்னுடைய அறியாமை. நான் என்னுடைய அறியாமல் இந்த காரியத்தை செய்திருக்கேன். எவ்வளவு காலமாக பிசாசு நம்மை ஏமாத்தி இருக்கான். இதை அறிந்து கொண்ட போது எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அதே கோபம் உங்களுக்கும் வரட்டும். அன்றைய நாள் enough was enough. I say to Satan, I say to devil, enough was enough. இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டியதுதான், enough is enough. போதும், நீ என்னை ஏமாத்தினது போதும், இனி நான் ஏமாற போவதில்லை. கர்த்தருடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க போகிறேன் என்று நீங்கள் அவனோடு சொல்ல வேண்டும். அவனுக்கு சவால் விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு ஏற்கனவே ஒரு இடம் தான் அதுக்கு உண்டு. எங்கே? நம்முடைய காலுக்கு கீழே. நம்முடைய காலுக்கு கீழே தான் பிசாசு கிடம். எப்போது நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க சவால் விடும்போது வெற்றி உங்களுக்கு தான். நாங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வென்றபடியினார், பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினபடியினார் நாங்கள் அந்த வெற்றிக்குள் தான் போராடுகிறவர்களா இருக்கோம். வெற்றிக்காக போராடுகிறவர்கள் அல்ல. We are fighting within the victory, in the victory, not for the victory. Please understand. ஏற்கனவே நமக்கு ஜெயம் உண்டு, ஆனால் நாம் போராட வேண்டிய தேவை இருக்கும். அப்படி நீங்கள் அவனுக்கு சவால் விடும்போது உங்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போது அவனை எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறானோ அதன் பின்பாடு அவனுக்கு பவர் இல்லை. முதலே சொன்ன போல எப்போது நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்களோ அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய பவர், அவனுடைய அந்த கண்ட்ரோல் பண்ற தன்மை இல்லாமல் போய் உடனடியாக போகாது. அவன் போகாத மாதிரி தான் காட்டுவான், ஆனால் போய் விட்டது என்று நீங்கள் விசுவாசிங்க. அநேக நேரத்தில் அவன் அப்படித்தான் செயற்படுகிறான். இல்லை, என்ன மாணவன் ஒண்ணுமே செய்யவில்லை என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த வெற்றி ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கான் என்ற விசுவாசத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தின்படி அறிக்கை செய்து அந்த வெற்றியை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் காண கூடியவர்களாக மாறுங்கள். அதே முதலே சொன்னது போல இந்த மக்கள், இந்த உலகத்திலே மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை தான் உண்டு. மனுஷன் ஒரு முறை மரிப்பதும் நியாய தீர்ப்புக்காக மறுபடி எழுந்திருப்பதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த 7 ஜென்மங்கள் என்பது 77 ஜென்மங்கள் என்பது இல்லவே இல்லை. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த காரியத்தை பேசுவதை நான் கேட்டிருக்கேன். அந்த பிறவியில் நான் அப்படி இருந்திருக்கணும், இந்த பிறவியில் நான் இப்படி இருந்திருக்கணும். அவர் ரட்சிக்கப்பட்டு 20-30 வருஷங்களாயும் இதை பேசும் போது கேட்கும் போது கவலையா இருக்கும். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மனுஷனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்க்கையை பொறுத்து. இந்த வாழ்க்கை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகம் இருக்கும், இல்லை என்றால் இல்லை. அதுதான் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. மனிதன் இறந்த பிறகு அவன் இந்த பூமிக்குரிய நிலையிலே தொடர்பு கொள்ளுகிற அந்த நிலைமையை அவன் இழந்து விடுகிறான். பிரசங்கி 9 அதிகாரம் 4 தொடக்கம் 6 வகையான பகுதியை நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து வாசிக்கலாமா? பிரசங்கி எக்ஸ்கிளியாஸ்டிஸ் chapter 9 verses 9 to 6. இதற்கு நீங்களா இருக்கவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கணும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலால் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி பங்கில்லை. Please understand this word. No, nevermore will they have a share in anything done under the sun. இந்த பூமியில செய்யப்படுகிற, சூரியனுக்கு கீழாக செய்யப்படுகிற எந்த காரியத்திலும் அவர்களுக்கு பங்கில்லை. அவர்கள் இனி இந்த உலகத்திலே ஒருவரோடும் தொடர்பு கொள்ள முடியாது. அவர்களுடைய எல்லாம் ஒழிந்து போயிற்று. ஆனா லூக்கா 16 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். செய்தியாய் கூட சொல்லி இருக்கிறேன். லூக்கா 16 அதிகாரம் 19-31 வசனங்கள் மட்டும் இந்த லாசருவை பற்றியும் அந்த பணக்காரரை பற்றியும் பார்க்கிறோம். அவர்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமியிலே தொடர்பு கொள்ள முடியாது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, அப்படி நீயும் போக முடியாது, லாசரும் போக முடியாது, அங்கே இருக்கிறவர்களை பார்த்து கொள்ளட்டும். அப்ப அவர்கள் இந்த பூமியோட அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாது.
பிளீஸ் வேதத்தின்படி அறிந்து கொள்ளுங்கள். இல்லை என்ன வந்தது என்னுடைய அம்மா தான், வந்தது என்னுடைய அப்பா தான், வந்தது என் கணவன் தான், என்னுடைய மனைவி தான் நீங்க சொல்வீர்கள் சொன்னால் பிளீஸ் வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களால் நம்மோடு தொடர்பு கொள்ள முடியாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதான் சொன்னேன், சில காரியங்கள் ரகசியங்கள் உங்களுக்கு வந்த நபருக்கும் தெரிந்த ரகசியங்களை கூட அவர்கள் சொல்லலாம். அது ஃபேமிலியர் ஸ்பிரிட், அன்சிஸ்டர் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்ஸுக்கு அது அவர்களுடைய காலமா இருந்தபடினா சில ரகசியங்கள் அதுக்கு தெரியும். அதை சொல்வதால் நம்பி விடாதீர்கள், அவர்கள் வர முடியாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் ஒரு முறை நாங்கள் மறித்தால் இனி மற்றவர்கள் நியாய தீர்ப்புக்காகவும் அல்லது தேவனுடைய கிறிஸ்தவர்களாய் மறித்திருந்தால் அவருடைய வருகைக்காகவும் எழும்பியிருப்பார்கள். இதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்திருக்கும். அந்த சாமுவேல் புத்தகத்தில் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 11-20 வசனங்களில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு குழப்பம் உண்டு. வந்த சாமுவேலா? இன்னும் சாமுவேல் வர முடியாது. சாமுவேலை போல இதே போலதான் எப்படி உங்கள் கணவன் மனைவி போல வருகிறதோ அந்த ஸ்பிரிட் தன்னை மறைத்துக் கொள்கிறதோ அதே போல சாமுவேல் மாதிரி தன்னை மறைத்துக் கொண்ட ஒரு ஸ்பிரிட், ஸ்பிரிட் தான் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் உங்களோடு வர முடியாது, உங்களோடு பேச முடியாது. வேதத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கு. ஆகையால் தயவு செய்து அப்படியான கனவுகள் வரும்போது உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பாவர்ட்டி, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டாக்னேஷன், ஸ்பிரிட் ஆஃப் டெத், ஸ்பிரிட் ஆஃப் டிசீஸ், ஏதோ ஒரு ஆவி அசுத்தாவி தன்னை இவர்களுடைய சாயலை மறைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செயற்பாடை செய்வதற்கு உங்களுக்கு பெர்மிஷன் கேட்பதற்காக வந்திருக்கிறது. நீங்கள் இல்லை என்று அதை விரட்டவில்லை என்று சொன்னால் அது அப்படியே உங்களுடைய பிசிக்கல் டைம்ல அது அப்படியே நடக்கும். அதை நீங்கள் கேன்சல் பண்ணவில்லை என்று சொன்னால், நீங்கள் நோ என்று சொல்லவில்லை என்று சொன்னால், ஜஸ்ட் என்று சொல்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய கண்ட்ரோலை நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுடைய பிசிக்கல் டைம்ல எப்படியாக எந்த ஸ்பிரிட் வந்திருக்கு என்பதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடக்க போற சம்பவத்தை வைத்து சொல்லலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய அப்படியே ஒரு மேஸ்குலேட்டிவ் ஸ்பிரிட் எது? ஸ்பிரிட் ஆஃப் பாவர்ட்டி. அது உங்களோட உறவுகள் மாறி தன்னை மறைத்துக் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை திடீரென்று ஒரு நோய் வருகிறது, ஸ்பிரிட் ஆஃப் டிசீஸ். அது உங்களுடைய உறவுகள் மாறி தன்னை மறைத்துக் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை பார்த்து எப்படியான ஸ்பிரிட் அங்கே மறைந்து வந்திருக்கு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியதா. அடுத்ததாக இது நாங்கள் எப்படி மேற்கொள்வோம்? உபலேரம் பேட் ட்ரீமை பற்றி பார்த்தோம். அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம். நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு புதிய காரியமா இருக்கும் என்று சொன்னால் மறுபடி இதை போட்டு கேளுங்கள், வேதத்தை வாசிங்கள், இதை கேளுங்கள், அவதானமாய் கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆவியை இந்த காரியத்தை அதை கேப்சர் பண்ணுங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் டிரெக்ட்லி டு த ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியை அப்படியே அப்சர்வ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இனி இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு பெரிதான ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படியான எப்படி நாங்கள் இதை மேற்கொள்வோம்? முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? வானத்தில் பூமியும் சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை எடுக்கவும், பிசாசுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. Behold, I give you authority to trample on scorpion and serpent and over all the power of the enemy. Nothing shall by enemy hurt you. Luke 10:17. உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 4:7 சொல்கிறது, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பின்பு பிசாசுக்கு எதிர்த்து அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் முதலே சொன்னது போல அவனுக்கு ஒரே ஒரு இடம் அங்கே நம்முடைய காலின் கீழ்த்தான். அவன் நம்மை விட அதிகாரம் உடையவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். முதலில் அவனுக்கு பயப்படுவதை நிறுத்துங்கள். அவனை பார்க்கலாம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். கட்டணமாய் அவனை மேற்கொள்ள அத்தனை அதிகாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கார். பாருங்கள், நீங்கள் இந்த காரியங்களை உணர்ந்து இந்த காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். பல சமயங்களில் இதை நீங்க செய்திருப்பீர்கள். எல்லோருக்கும் எக்ஸசைஸ் செய்து உடம்பை குறைக்க வேண்டும் என்று ஆசை. நானும் இந்த காரியத்தை செய்திருக்கேன். அப்ப சில சமயத்தில் யூடியூப்ல எக்ஸசைஸ் வீடியோவை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சரி அந்த வீடியோ ஒரு 10 minutes இருக்குன்னு சொன்னா ஒரு 2 minutes செய்வோம். அதுக்கு பிறகு டயர்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நான் உட்கார்ந்து அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டிருப்பேன். அது 10 நிமிஷம் அந்த வீடியோ போகும். நான் பார்த்து கொண்டிருப்பேன். நான் சும்மா பார்த்து கொண்டிருப்பேன். நான் ஒன்றும் செய்வதில்லை. அப்படி பார்க்கறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் செய்கிற வீடியோவை பார்ப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அதை செய்தால்தான் என்னுடைய உடல் எடையை குறைக்க முடியும். என்னுடைய உடம்பை சரியான ஷேப்பில் வைத்திருக்க முடியும். வெறுமனே அந்த வீடியோ மட்டும் பார்த்து கொண்டிருப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் என்னுடைய செய்தியை மட்டும் நீங்க பார்த்து கொண்டிருப்பதனால் பிரயோஜனம் இல்லை. நீங்களும் அதை செயல்படுத்த வேண்டும். நீங்கள் பேச வேண்டும். வாய் திறந்து நீங்கள் பேச வேண்டும். அவளோட யுத்தம் பண்ண வேண்டும். மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பேசினால்தான் அந்த காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார்.
வெறுமனே என்னை பார்த்து கொண்டிருப்பது எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகையால் யுத்தம் செய்ய ஆரம்பியுங்கள். முதல் உங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆல்ரெடி he was defeated. ஜீசஸ் கிறிஸ்து ஏற்கனவே அவனை ஜெயித்திருக்கிறார். அவன் ஏற்கனவே செத்த பாம்புதான். அறிந்து கொள்ளுங்கள். அவனை பார்த்து நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் அவர் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு நீங்க எதிர்த்து இருக்கும் போது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். அப்படியாக என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட கனவுகள் வரும்போது நீங்கள் அதை கேன்சல் செய்ய வேண்டும். சில சமயங்கள் சிலருடைய சாட்சியை சொல்லும் போது சிலர் சொல்வார்கள், அந்த கனவு என்ன பண்ணும் போதே நான் முடித்து விட்டேன், அந்த கனவு என்ன பண்ணவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னை எழுப்பி விட்டார். மிகவும் ஆசீர்வாதம். ஆனா பல சமயங்கள் அப்படி நடப்பதில்லை. கனவு கண்ட பிறகுதான் நாங்கள் முழிக்கிறோம். சில சமயம் காலம் எழும்பும் போது நமக்கு அது ஞாபகத்துக்கு இருக்கும். அப்ப கனவு கண்ட போது நீங்கள் முழிக்கிறீர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நீங்க அதை கேன்சல் பண்ணணும். I cancel that dream. I disagree with you. I break that covenant that you are right to make in my life. என்று சொல்லி நீங்க பேச வேண்டும். அதான் சொல்ல, என்னை பார்த்து கொண்டிருப்பதனால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வாய் திறந்து அந்த கனவை கேன்சல் பண்ண வேண்டும். In the name of Jesus, I cancel this agreement that you are right to form in my life. I cancel this dream. I break that covenant. I break the backbone of our enemy. இப்படியாக நீங்க பேச வேண்டும். அப்படியாக நீங்க அதை கேன்சல் செய்யும் போது அதோடைய எஃபெக்ட், அவர் என்ன செய்வதற்கு உங்களை செய்வதற்காக முயற்சி செய்தானோ அதனுடைய பவர் இல்லாம போகும். அது இப்படியாக நீங்கள் அதை கேன்சல் செய்ய வேண்டும். மறுபடியும் அந்த கனவுகள் வராதபடிக்கு நீங்களுடைய ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் இன்னும் ஆழமாக you need to go deep in the scripture. You need to go deep in the Holy Spirit. அப்படி நீங்க சொல்லியும் சிலவேளை அந்த கில்ட்டி உங்களுடைய இதயத்திலிருந்து போகவில்லை சொன்னார். சில பாவங்களை செய்யும் போது அல்லது அது உங்களால் நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அந்த கில்ட்டி இன்னும் உங்களோட இதயத்தில் இருக்கிறது சொன்னால் இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபாஸ்டிங். ஃபாஸ்ட் பண்ணுவது நல்லது. ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறபடி ஒரு நாளாக இருக்கலாம், 3 நாட்களாக இருக்கலாம். ஆண்டவர் எப்படி உங்களை வழிநடத்துகிறாரோ, பரிசுத்தாவியார் எப்படி உங்களை வழிநடத்துகிறாரோ அப்படி நீங்கள் உபவாசத்துக்கு போவது நல்லது. அது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ட்ரீம்ஸை பொறுத்து நான் சொல்லுகிறேன். எப்படி உங்களை பரிசுத்தாவியார் வழிநடத்துகிறாரோ அப்படி நீங்கள் செய்யும் போது அவருடைய சகல தாக்குதலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகள் கூட இப்போதே சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் தவறான காரியங்களை விதைக்க முடியும். அது பெற்றோராகிய நாங்கள் அதை கேன்சல் செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக திருச்சி வரும்போது ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவர் பரிசுத்த ரத்தினாலே இன்னும் ஒரு விசை என்னை கழுவும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியங்களை செய்யும் போது அந்த தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் restoration. Proverbs 6:31. நீதிமொழிகள் 6:31 சொல்கிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டார், அவன் 7 மடங்காய் திருப்பிக் கொள்கிறான். இப்பொழுது நீங்க உங்கள் திருடனை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். எவ்வளவு நாள் உங்களை அவன் ஏமாத்திருக்கான், எவ்வளவு காரியங்கள் உங்களிடத்திலிருந்து திருடி இருக்கான். நீங்க அவன்கிட்ட கேட்க முடியும், நீ திருடி கொண்டு போன அத்தனை காரியங்களையும் 7 மடங்காய் எனக்கு திருப்பி கொடுக்கணும். You have to speak. Give me whatever you have stolen from me by sevenfold right now in the name of Jesus Christ. இப்படியாக நீங்க பேச வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நீ திருடி கொண்டு போன அத்தனை காரியங்களை நீ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார், உன்னை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், நீ எனக்கு 7 மடங்காய் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அவனோடு பேச வேண்டும். ரிஸ்டோரேஷன். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளப்பட்டா இருக்க முடியும். அதே சமயத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க முடியும். ஆண்டவர் சொல்கிற வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் புசுக்குட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு நான் திருப்ப கொடுப்பேன். யோவேல் புத்தகத்தில் பார்ப்போம். என்னுடைய முட்டாள்தனத்தினா, என்னுடைய அறியாமையினா, என்னுடைய இக்னோரன்ஸா ஆண்டவரை இத்தனை காரியங்களை நான் இழந்திருக்கேன். ஆண்டவர் அத்தனை காரியங்களை எனக்கு திருப்பி தாரும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களால் மாற முடியும். அப்போது ஆண்டவரும் அந்த இழந்து போன காரியங்களை பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதே நாளிலே நினைக்க நீங்க முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். எப்படியாக பேட் ட்ரீம்ஸ் மூலமாக பிசாசு நம்மை தன்னுடைய கொண்டோடுக்குள் வைத்திருக்க பார்க்கிறேன். அதுல ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். இறந்து போன உறவுகளை உங்கள் கனவுகள் பார்க்கும்போது உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது, எதற்காக பிசாசு அப்படி தன்னை மறைத்துக் கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அதிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும், எப்படி நாங்கள் அதன் மீது வெற்றி செலுத்த முடியும் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலிருந்து ரிஸ்டோரேஷன் கேட்க முடியும், பிசாசிடத்திலிருந்து ரிஸ்டோரேஷன் கேட்க முடியும். அப்படியாக இழந்து போன அத்தனை காரியத்தை திருப்பி
பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக்கொண்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னும் வரும் காலங்களில் வருகிற செய்திகளில் இதை குறித்து அநேக காரியங்களை நான் உங்களோடு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே மிகுந்த ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். ஏனால் அநேக கிறிஸ்தவர்கள் சபையிலே போதிக்கப்படுகிற காரியம் அல்ல. நான் சொல்லுகிறேன், சபையில் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே கற்றுக் கொடுக்கவில்லை. நான் என்னுடைய அனுபவத்தை பரிசுத்த ஆவியான துணையோடு என்னுடைய அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை நான் இந்த சத்தியத்தை அறிந்த போது எனக்கு அப்படியான விடுதலை வந்தது. அப்படியாக விடுதலை ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும். நீங்க ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு காலம் என்பது மெட்டரே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பல வருஷங்களாக இருக்கிறவர்களின் பிசாசுப்படியாக தன்னுடைய ஆளுகைகள் ஒரு பகுதி வாழ்க்கையில் ஒரு பகுதியை தன்னுடைய ஆளுகையின் கீழாக வைத்திருப்பதற்கு ஒரு விஷயமாக இந்த பேட் நியூஸை பயன்படுத்துகிறார். ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் தயவு செய்து மறுபடி போட்டு கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆவியோடு டிரெக்டாக பேசுவாராக. உங்களுக்கு தெரிந்து யாராவது கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் தயவு செய்து உங்களுடைய இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பர்சனலா இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னால் சொல்லுங்கள். சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து மெசேஜை அவர்களுக்கு அனுப்புங்க. அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.